வெல்கம் டு வானியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான சூப்பரான டேஸ்டான ஃபாஸ்ட்டான தயிர் சாதம் செய்ய ஒரு 200 கிராம் அரிசி எடுத்து குக்கரில் போட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்து நல்லா அமுத்திட்டு இருக்கோம். சூடாக இருக்கும்போதே இப்படி அமுத்தினா சாதம் நல்லா குலைவாகும். இன்னுமே அப்போ தான் தயிர் சாதத்துக்கு வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆறின சாதம், வடித்த சாதம் எல்லாத்துலேயும் இதே மாதிரி அமுத்தி இப்போ சொல்ல போகிற முறையில் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவீங்க. சாதம் நல்லா குலைவாக ஆனதையும் அதில் 2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது 200 கிராம் தயிர் பாக்கெட்டில் ஒரு 3.5 பாக்கெட் இருக்கும். அது கூடவே 3/4 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் பேபிக்கு பிடிக்குங்கிறதுக்காக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நெய் ஆட் பண்ணிங்கன்னா இந்த தயிர் சாதத்தோட புளிப்பு டேஸ்ட்டையும் உப்பு டேஸ்ட்டையும் குறைச்சிடும். அதனால் நெய் ஆட் பண்ணுங்க, இல்லைனா வேண்டியதில்லை. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 4-5 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இப்படி பச்சையாக சேர்க்கும்போது அங்கங்கே கடிப்பற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த சூப்பரான தயிர் சாதத்தை ஃபேண்டாஸ்டிக்கான தயிர் சாதமாக மாற்ற ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், நீளமாக இருக்கும்போது எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சிம்பிளான சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிவிட்டு தயிர் சாதம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்ம டேஸ்ட்டான தயிர் சாதம் ரெடி. இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவு பார்த்திங்கன்னா பெரியவங்க 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். என் ஃபேமிலியில் நான், ஹஸ்பண்ட், 2 இயர் பேபிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தயிர் சாதம் செஞ்ச உடனேவும் சாப்பிட்லாம். ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். அதாவது செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அந்த ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்ருங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.